கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 34:4 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தரை இறுக பற்றி கொண்டோம் என்றால் எதை குறித்தும் நாம் அஞ்ச அவசியமே இல்லை. ஏனெனில் நாம் உண்மையாய் தொழுது கொள்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவன், நாம் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே அவர் நமக்கு பதிலளித்து நம்மை பார்த்து கூறும் காரியம் பயப்படாதே என்று கூறுகிறார். நம்மை மீட்டு கொண்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிற ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிகதான் அல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை நோக்கி தேடும்போதெல்லாம் எங்களுக்கு தென்படுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கும் காரியங்களுக்கெல்லாம் பதிலளிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உடைய கரத்தில் வறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.